வணக்கம். சினி சினி மினி மினி மக்கள் திலகம் எம்ஜிஆர். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி ஒரு அருமையான விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் பட்டிக்காடா பட்டணமா. உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடந்தது. சத்யா ஸ்டுடியோவில் உரிமையாளர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு சொந்தமான ஸ்டுடியோவில் பட்டிக்காடா பட்டணமா படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடக்கும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு அந்த பொறுப்பாளர்கள்னு இருக்காங்கல்ல, அந்த ஸ்டுடியோவினுடைய பொறுப்பாளர்கள், அந்த பதவியில் இருப்பவர்கள், அவங்ககிட்ட வந்து எம்ஜிஆர்கிட்ட இப்படி ஒரு தகவல் போயிடுச்சு. சிவாஜி நடிக்கக்கூடிய படம் பட்டிக்காடா பட்டணமா, பி மாதவன் இயக்கக்கூடிய அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடக்கிறது அப்படின்றது சொன்ன பிறகு அந்த பொறுப்பாளர்களை அழைத்த எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய படப்பிடிப்பு நடக்கும்போது அப்படி வரும்போது அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மரியாதை செலுத்தி வரவேற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிவாஜி சாருக்கு ஒரு ஆளுயர மாலை அணிவித்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பே அங்கு நடந்திருக்கிறது சத்யா ஸ்டுடியோவில். அதாவது சிவாஜி சாருக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த மரியாதையை கொடுத்து விட்டு படப்பிடிப்பை தொடங்க வேண்டும். அவருக்கு அளிக்க வேண்டியது, அந்த தம்பிக்கு மரியாதை அளிக்க வேண்டியது இந்த அண்ணனுடைய கடமை அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் நினைத்து அந்த பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எம்ஜிஆர் செய்ய வைத்தார். அந்த யானை மாலை போடுவது அப்படின்ற மாதிரி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாகவே அந்த மாலை போட்டுன்றது காரியம் நடந்திருக்கு. அது யானை மாலை போட்டுச்சா இல்லாட்டி மனிதர்கள்ட்ட சொல்லி மாலை போட வச்சாரா ஆளுகிற மாலையை அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியலை. எனக்கு ஒரு மூளையில் ஒரு ஞாபகம், யானையை வச்சு மாலை போட வைத்தார் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் என்னுடைய மனசில் ஒரு மூளையில் யாரோ கூறியதை போல ஞாபகத்தில் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் சிவாஜி சாருக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது உண்மை, அணிவிக்க கூறியது எம்ஜிஆர் அப்படின்றதும் உண்மை. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து அந்த சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் வந்து அப்போ படங்களில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தானே. அப்போ படங்களில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பித்து இதெல்லாம் அதிமுக அப்புறம் முதலமைச்சர் அதெல்லாம் ஆகாமல் பட உலகில் படங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டம் தான். அப்படி நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருந்தார். அதாவது சிவாஜி நடிக்கக்கூடிய படம் எந்த படமும் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடக்கிறதாக இருந்தால் எம்ஜிஆருக்குன்னு ஒரு மேக்கப் ரூம் இருக்குல்ல, ஒரு மேக்கப் ரூம்னா அதில் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ஒப்பனை அறை. அது மற்ற படப்பிடிப்பு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த அறைக்குள் யாரும் நுழைய முடியாது. அது எம்ஜிஆருடைய பர்சனல் மேக்கப் ரூம், எம்ஜிஆருக்கு மட்டுமே ஒப்பனை செய்யக்கூடிய அறை. அந்த அறையை சிவாஜி நடிக்கக்கூடிய படமாக இருந்தால் சிவாஜிக்கு மட்டும் அந்த அறையை பயன்படுத்தி கொள்ளலாம். சிவாஜி வந்தால் மட்டும் அந்த அறையை திறந்து விட்டுருங்க. தம்பி நடிக்கக்கூடிய படமாக இருந்தால் மட்டும் தம்பிக்கு மேக்கப் மட்டும் அங்கே போட்டுக்கலாம். சிவாஜி நடிகர் திலகம் அங்கே போட்டுக்கொள்ளட்டும் என்னுடைய அறையில். எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம். யோசிச்சு பாருங்கள். வெளியே வந்து பார்த்தா ஏதோ 2 பேருக்குள்ள மிகப்பெரிய போட்டி, எம்ஜிஆரா சிவாஜியா, எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள், அப்படி 2 பேரும் ஏதோ பகைவர்கள் மாதிரி 2 பேருடைய ரசிகர்களுமே கிட்டத்தட்ட பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கு, 2 பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு விவாதம் செஞ்சுக்கிட்டு அப்படின்றதெல்லாம் நடந்தது உண்மை தானே. ஆனால் இந்த அண்ணன் தம்பிக்கு இடையே எப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவு இருந்திருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய ஒப்பனை அறையை நடிகர் திலகத்திற்கு எப்போதும் திறந்து வைத்து விட வேண்டும். அந்த அறையில்தான் தான் அமர்ந்திருந்த அந்த நாற்காலியில் தான் சிவாஜி அமர்ந்து ஒப்பனை போட வேண்டும். சிவாஜி அந்த சேரில் தான் உட்காரணும், அந்த அறையில் தான் உட்காரணும், அங்கே தான் ஒப்பனை மேக்கப் போடணும் சிவாஜி அப்படின்னு. தட் வாஸ் த ஆர்டர் கிவன் பை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த படத்தினுடைய கதை வசனகர்த்தா பட்டிக்காடா பட்டணமா படத்தினுடைய கதை வசனகர்த்தா பாலமுருகன் சார் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க வீட்டிலெல்லாம் போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவருடைய மகன்கள்லாம் என்னுடைய உடன் பிறக்கக்கூடிய சகோதரர்கள் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நெருக்கமான உறவு எனக்கும் பாலமுருகன் சாருக்கும், ஒரு தந்தை மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை போல். அப்போ பாலமுருகன் சார் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். பாலமுருகன் சார் இப்போ இல்லை, அவர் நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டார். அவர் கூறிய இந்த விஷயந்தான். அவரை வந்து இந்த பட்டிக்காடா பட்டணமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க டைமில் ஒரு நாள் எம்ஜிஆர் அங்கே ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அப்படிங்களேன், வந்திருக்காருன்னா சிவாஜி நடிச்சதுக்கு பாரு, இல்லாட்டி சிவாஜி இல்லாத வேறு காட்சிகள் படமாக்கும்போது அவர் வந்தாரா என்னன்றது தெரியல. பட்டு எம்ஜிஆர் அங்கே வந்திருக்காரு. வரும்போது சிவாஜி நடிக்கக்கூடிய காட்சி இருந்துச்சுன்னா சிவாஜி அவரை சந்திச்சுப்பாங்க, பேசியிருப்பாங்க. சிவாஜி இல்லாத காட்சி படமாக்கி இருந்தால் எம்ஜிஆர் வந்து அவருடைய அறையில் எம்ஜிஆருக்கு இருந்திருப்பார் அப்படி வச்சுக்கலாம். இதில் விஷயம் என்னென்னா, பாலமுருகனுக்கு ஒரு தகவல், எம்ஜிஆர் வந்து பாலமுருகனை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாருன்றதான் தகவல்.
இது மாதிரி எம்ஜிஆர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் அப்படின்போது எம்ஜிஆர் எங்கே இருக்காருன்போது அவருடைய அறையில் இருக்காருன்னு சரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அமர்ந்திருக்கக்கூடிய அறைக்கு பாலமுருகன் போகிறார். போகும்போது வெளியே இருந்து தகவல் வருது, இது மாதிரி எழுத்தாளர் பாலமுருகன் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காருன்னு. அப்போ எம்ஜிஆர் சொல்லி தானே அவர் வர்றாரு. இப்போ சாதாரணமாக அந்த ஆள்கிட்ட சொல்லி அப்படியா வந்திருக்காரா, அவரை உள்ளே வர சொல்லுங்கள், அப்படி பொதுவாக அப்படி தானே சொல்லுவான் யாராவது நம்மளை தேடி வந்தா. ஏன்னா நம்ம சொல்லி தான் அவர் வர்றாரு, அவரை உள்ளே அனுப்புங்க, உள்ளே வர சொல்லுங்கள் அப்படி தானே சொல்லுவான். எம்ஜிஆர் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்றத உங்கள் மனசில் படணுன்றக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து வெளியே வந்துட்டார், அறையை திறந்து கதவை திறந்து வெளியே வந்துட்டார். பாலமுருகன் சார் வர்றாரு, பாலமுருகனை நோக்கி எம்ஜிஆர் வர்றாரு வெளியே. பாலமுருகன் எம்ஜிஆரை பார்க்குறாரு. என்ன இது கிட்டத்தட்ட அவர் அறைக்குள்ளே இருந்தார், நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து அறையை திறந்து விட்டு கதவு வெளியே அவர் வந்துக்கிட்டு இருக்காரு, நம்ம நடந்து வர இப்போ திசையை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அப்படின்னு. பக்கத்தில் நெருங்கின உடனே எம்ஜிஆரை பார்த்த உடனே இப்போ அப்படியே புன்சிரிப்புடன் பாலமுருகன், வணக்கம், நான் பாலமுருகன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய படத்துக்கு எம்ஜிஆர் நடிச்ச படம் எந்த படத்துக்கும் பாலமுருகன் கதைவசனம்லாம் எழுதுனது இல்லை. சிவாஜி படத்துக்கு நிறைய எழுதியிருக்காரு. எங்கள் ஊர் ராஜா, ராமநித்திய நேரமடி, வசந்த மலைக்கு வசனம் அவர் தான், எங்கள் தங்கராஜாவுக்கு வசனம் அவர் தான், ராஜபாட் ரங்கத்துறைக்கு கதை வசனம் அவர் தான். இதெல்லாம் அடுத்த மேட்டர். இப்போ வந்து என்னென்னா எம்ஜிஆர் பார்த்தோன்னே வணக்கம், நான் பாலமுருகன் அப்படின்றாரு. அப்படி தலையை குனிஞ்சிட்டு பாலமுருகன். உடனே எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லியிருப்பார் யோசித்து பாருங்கள். அப்படி வணக்கம் அப்படின்னு தான் சொல்லணும், அப்படி இல்லை, வணக்கம், நான் எம்ஜி ராமச்சந்திரன். கிரேட். இது பாலமுருகன் சார் என்கிட்ட சொன்னார். இப்படி சொன்னோடனே எம்ஜிஆர் என்ன சார் என்ன சொன்னாருன்னு கேட்டேன். சுரா நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க சுரா அப்படின்னாரு. என்ன சொன்னார்ண்ணே, நான் வணக்கம் பாலமுருகன்றேன், அவர் சொல்கிற வணக்கம் நான் எம்ஜி ராமச்சந்திரன்றாரு. என்ன எம்ஜிஆரை தெரியாத உண்டா? எம்ஜிஆரை யாருக்கு தெரியாது? யோசித்து பாருங்கள். அதுதான் எம்ஜிஆர். உண்மையாக பாலமுருகன் சார் இதை சொல்லும்போது, சிவாஜி படத்துக்கு கதை சொன்னதில் தான் பாலமுருகன் இருந்தால் கூட இந்த விஷயத்தை சொல்லும்போது பாலமுருகன் சாருடைய கண்களில் வந்து அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே கண்ணீர் வந்துருச்சு, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்லும்போது எனக்கே கூட ஒரு பரவச நிலையை நான் அடைந்தேன் அப்படின்றதான் உண்மை. நான் சிவாஜி கணேசனுடைய ரசிகனாக இருந்தால் கூட இந்த எம்ஜிஆருடைய உயர்ந்த பண்பு அப்படின்றது பாருங்க, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்.